அமித்ஷாவை ராஜினாமா செய். உள்துறை மந்திரி அமித்ஷாவை ராஜினாமா செய். இந்தியாவின் சட்ட மேதை அம்பேத்கரை இழிவுபடுத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஆர்ப்பாட்டம் கூட்டாளி அமித்ஷா மீது நடவடிக்கை என்று சொல்லி ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம். தேசம் தழுவிய ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவு செய்த அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். அம்பாடி அதானி கை கூடி அமித்ஷாவை இந்த பாசிச மோசடியான இந்த மோடி அரசு முக்கியமானவராக திகழும் மோடியின் கூட்டாளியும் அம்பானி அதானி போன்ற கார்ப்பரேட் கம்பெனியின் கைக்கூலியுமான மத்திய உள்துறை மந்திரி என்று சொல்லக்கூடிய இந்த மோடியின் மோசடி கூட்டாளி அமித்ஷா பாராளுமன்றத்திலே நம்முடைய இந்திய திருநாட்டின் சட்டத்தை இயற்றிய மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தரக்குறைவாக பாராளுமன்றத்திலே பேசியுள்ளார். இந்த கேடுகெட்ட அமித்ஷாவுக்கு அத்தகைய மாமேதை என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்திய திருநாட்டின் சட்டத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது என்பதை நான் கேட்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றி இன்றைக்கு நாம் எல்லாம் ஜனநாயக நாட்டிலே வாழ்வதற்கு வழிவகை செய்திட்ட மாமேதை அவர். பாரத்லா வெளிநாட்டிலே சட்டத்தை பயின்று வந்துள்ள அத்தகைய மாமேதையை பாராளுமன்றத்திலே, ஒரு மரபுமிக்க பாராளுமன்றத்திலே இந்த கேடுகட்ட கொலைகார அமித்ஷா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், அமித்ஷா ஒரு கொலை குற்றவாளி, கொள்ளை குற்றவாளி. இந்த இந்திய திருநாட்டை இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காக கூறு போட்டுக் கொண்டு இருக்கின்ற முக்கியமான பங்கு வகிக்கின்ற இந்த அமித்ஷா பாராளுமன்றத்திலே இந்த சட்ட மாமேதையை பற்றி தரக்குறைவாக பேசியுள்ளார். அதனை கண்டித்து இன்று இந்தியா முழுவதும் நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள், இன்றைக்கு பாராளுமன்றத்திலே கடுமையான அமளி ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் செய்கின்றன. தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து இந்த மதவாத சக்திகளை அப்பாற்படுத்த அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் பங்கெடுத்துள்ளது. தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வப்பெருந்தை அவருடைய ஆணையின்படி நேற்று இரவு எங்களுக்கெல்லாம் சரியாக 11 மணி அளவிலே தகவல் வந்தது. இன்று நாங்கள் அனைவரும் காவல்துறை அனுமதி கேட்டு இன்று மாலையிலே மதுரையில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா அனைத்திலும் இன்று காங்கிரஸ் அதுபோன்று இந்த இந்தியா கூட்டணியில் இடம்பெற்ற அத்தனை கட்சிகளும் இதனை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கேடுகட்ட அரசு முதலிலே பதவி விலக வேண்டும். அது இல்லாவிட்டாலும் கூட இது மாதிரி கேவலப்பட்ட இந்த அமித்ஷா போன்ற நபர்கள் இந்திய திருநாட்டில் இன்னும் உள்துறை அமைச்சராக தொடர்ந்தேயானால் இந்த நாடு
குட்டியச்சராக போய் போயிடும். ஆகவே அமித்ஷா இந்த செயலுக்கு வருத்தம் தெரிவிக்கும் வகையிலே அவருடைய பதவியை விட்டு விலகுவது மரபாகும் என்பதை நேரத்தை தெரிவித்துக் இன்னும் இதுபோல் இந்த கேடுகட்ட பிஜேபி அரசு செய்து வந்தால் தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டம் தொடரும். எங்களுடைய இளைஞர் தலைவர் ராகுலும் சரி, பிரியங்கா காந்தியும் சரி, இன்று பாராளுமன்றத்திலே ஓங்கி குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார். எங்களுடைய குரலும் ஒழிக்குமோ, அதனோடு சேர்ந்து இன்று எங்களுடைய காங்கிரசார் குரலும் என்றைக்கும் ஒழிக்கும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.